ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாரதிகா. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா காரசாரமான சிக்கன் கிரேவி தான் பண்ண போறேன். இது என்னோட ஸ்டைல பண்ற சிக்கன் கிரேவி. நான் பண்ற சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் ஆல்ரெடி கழுவி வச்சுட்டு இப்ப அடுப்பு பத்திக்கலாம். இப்ப வடிச்சிட்டு எடுத்து அடுப்பு வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சிருக்க. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, அன்னாச்சி இலை 1, அன்னாச்சி பூ 1 போட்டு இப்ப அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். 15 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, மல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கின பிறகு அரிஞ்சு வச்சு 2 பெரிய தக்காளி பொடி நறுக்கிருக்கு, அதுவும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கின பிறகு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன்லயே மஞ்சத்தூள் போட்டுதான் கழுவி இருப்பேன். ஆனா இப்ப கொஞ்சம் லைட்டா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கறி வச்ச சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுட்டு பாத்தீங்கன்னா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்ப வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் தூள், 3 தூள் மட்டும்தான் போடுவேன். இப்ப போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்கு. நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுல நல்லா சிக்கன் வேகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அரிசி 2 டம்ளர் கலந்து வச்சுட்டேன். பக்கத்து அடுப்பு அரிசி அம்மிலே 2 விசில் விட்டு இறக்கிடலாம். எக்ஸ்ட்ரா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். ஆல்ரெடி சாப்பிட்டா பிசைஞ்சு வச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்ப இதுல வந்து பெப்பர் தூள் போட்டு மல்லித்தலையும் போட்டு இறக்கிடலாம். மல்லித்தலை வந்து தண்டு அதிகமா சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவு பசங்க வச்சாச்சு. ரசமும் ரெடி ஆயிடுச்சு. நீ மாவு சப்பாத்தி மட்டும் தேய்ச்சி போட்டு வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். குக்கிங் அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப சப்பாத்தி போட்டு எடுத்துட்டோம். இப்ப வயசுக்கு அவரே கூப்பிட்டு சாப்பிட சொல்லலாம். என்னங்க சமையல் ரெடி, 2 பேரும் சாப்பிட வாங்க. வயசு குட்டி போய் சாப்பிடலவா, சாப்பிட்டு வந்து பார்க்கலவா. சரி போய் சாப்பிடு. பிடிச்சிருக்கா தங்க குட்டிக்கு சிக்கனு? காரமா இருக்கா சாமி? சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் காரமெல்லாம் பண்ணிக்கலாம். சாப்பாடு சப்பாத்தி போட்டு சாப்பாடு போட்டு ரசம் வச்சேன். நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சிக்கன் நிமிஷம் கொஞ்சம் எனக்கே சிக்கன்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா தான் இருக்கு கிரேவி, வேற லெவலில் இருக்கு. காரம் அதிகமா? இது இப்போ இந்த மாதிரி சிக்கன் பண்ணுற கொஞ்சம் காரம் போட்டால் தானே டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நீங்க சாப்பிடலாம். இந்த வர